இருந்தாலும் இப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டுனா ஆன்சர் வரும். தனித்தனியானவை. சரி, மருத்துவர், பொறியாளர், வழக்கறிஞர் 3 பேர் என்ன பண்ணணும்? படத்தில் சொல்லணும். 3 பேர்த்துக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. அதனால் தனித்தனியாக வட்டம் போட்டாங்க. மனிதர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆட் ஆகுது, என்ன பண்ணுவீங்க? 3 வந்துடும். மனிதர்களில் கொஞ்சம் பேர் பொறியாளர், கொஞ்சம் பேர் மருத்துவர், கொஞ்சம் பேர் அப்புறங்க காலியாக கிடக்குது. இது 3 பேர் தான் இருக்கானா மனிதர்களில். மற்றவங்களாம் இருக்கான்ல, அவன்லாம் இதில் வந்துடுவான். சரியா? நாய்கள்னு ஒன்று வருது. இதே படத்தில் எல்லாமே அடங்கிருச்சு. நாய்கள் தனியாக போட்டுரும். இது மனிதர்கள் இல்லை, மனிதர்கள் தான் அவங்களாம் வர முடியும், என்ஜினியராக டாக்டராக. நாய்கள் தனியாக போட்டுக்கணும். விலங்குகள்னு அடுத்து ஒரு வார்த்தை ஆட் பண்ணுறான். அப்போ நீங்களாம் பெரிய அப்பாட்டாக்கிறா? நம்மளும் விலங்கு தாங்க, நம்மளும் விலங்கு தான். சயின்ஸில் எதில் வரோம்? நம்ம விலங்கு தானே, விலங்கு தானே இல்லையா? வேறையா? கடவுளா? அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, பார்க்கலாம் அவரை. நானும் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். தேடிலாம் போயிட்டு வந்தாச்சு நிறைய இடத்துக்கு. சரி, புரியுதா? இதை வந்து என்னது இந்த இது பார்ப்போம். ஒன்றுக்குள்ளே ஒன்று. இது ஒன்றுக்குள்ளே ஒன்று. மணி, நிமிடம், நொடி. எது இருக்கிறதுலே பெருசு? நொடி. நிறையா நொடி சேர்ந்தது தான் என்னது? நிமிஷம். நிறையா நிமிஷம் சேர்ந்தது மணி. அப்படியே ரிவர்ஸில் போனோம்னா மணிக்குள்ளே அடங்கினது எது? நிமிஷம். நிமிஷத்துக்குள்ளே அப்படி போனோம். அதே இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். யூனிவர்ஸ், பேரண்டம், அண்டம், சூரிய குடும்பம். எப்படி எழுதலாம்? யூனிவர்ஸ். எல்லாம் தெரியும், எல்லா சப்ஜெக்டும் உனக்கு தெரியும். இன்னும் உனக்கு தெரியலங்க, எல்லா சப்ஜெக்டும் உனக்கு சுற்றில் நடக்கிற எல்லா விஷயம் பேசியிருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ரீகால் பண்ணி இது என்ன ஏதுன்னு ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணால் முடிஞ்சுது. இது யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அல்லது பேரண்டம். பேரண்டத்துக்குள்ளானது அண்டம். நிறைய அண்டங்கள் சேர்ந்து தானே அது பேரண்டம். அண்டத்துக்குள்ளே என்ன வரும்? நட்சத்திரங்கள். நட்சத்திரம் வச்சுக்கலாம், சூரியன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நட்சத்திரம். கஷ்டமா? மனப்பாடம் பண்ணுமா? அதை உன்னை சுற்றில் நடக்கிற விஷயந்தான் கேட்பான். அடுத்தது கோஸு, உருளைக்கிழங்கு, காய்கறிகள். கரெக்டா? முன்னாடி அதெல்லாம் பேசியாச்சு, முதல் இதிலே பேசிட்டேன். ஆண்கள், தந்தைகள், சகோதரர்கள். ஆண்கள், தந்தைகள், எப்படி போட்டிருக்கான்? அதான் அப்படி தான் வரும். இதுதான் கரெக்டு. இது தப்பு, இப்படி வரக்கூடாது. ஆண்களில் தந்தைகள், சகோதரர்கள். அப்போ இந்த குரூப் யார்? இப்போது ஒரு சில ஆண்கள் வந்து அவங்க பையனுக்கு தந்தையாகவும் இருப்பான், அவன் கூட பிறந்தவனும் இருப்பான், அவனுக்கு சகோதரனாகவும் இருப்பான். 2 பேரும். இது தந்தையாக மட்டும் இருப்பான், அவனுக்கு சகோதரன் இல்லைன்னு அர்த்தம் இதில் வரவன். கரெக்டா? இது சகோதரனாக இருப்பான், அவனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு அர்த்தம், அவன்லாம் இதில் வருவான். எல்லா ஆண்களும் கட்டாயம் என்ன இருக்கும்? சகோதரன் இருக்க மாட்டான், கல்யாணமாகி குழந்தையும் பிறந்திருக்கு, அவன்லாம் இதில் வருவான். இதில் வருவான் ஆண்கள். புரிஞ்சிச்சா? இதுதான் கரெக்டு. நாய்கள், செல்லப்பிராணிகள், பூனைகள். செல்லப்பிராணி நாய்கள். படத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பூனைகள். அப்போ இங்கே செல்லப்பிராணியில் காலியாக கிடக்குது. கிளி வளர்த்துறான், ஒரு ஊரில் முதல்ல வளர்த்துறான், பன்னி வளர்க்குறான், செல்லப்பிராணியாக.
பாம்பு வளர்க்குறான், ஆனால் வளர்க்கக்கூடாது, சட்டப்படி வளர்க்குறானுங்க. கீரி துபாய் இங்கெல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுறான், சிங்கம் புலியெல்லாம் வளர்த்துறான், அதெல்லாம் இதில் வந்துடும். காக்கா கூட வளர்த்தலாம். பேய் வளர்த்த முடியுமா அப்படின்னு ஒன்று இல்லை. பேய் இருக்கா? பேய் இல்லை. இன்னும் அவர் என்ன அப்படி போய் அவரை பார்க்குறாரு. மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடக்கிறாரு நரேந்திரராஜ். மூட பழக்கத்தில் மூழ்கிட்டீங்க. ஆமாம். மூட பழக்கத்தில் மூழ்கிறது எண்ணெயில் மூழ்கிற மாதிரி, எவ்வளோ தொடச்சாலும் போகாது. போனன்னு கேட்டுச்சா? சரி, அது எப்படி? அதுக்கு சம்மந்தமே இல்லையே. சரி, கவனிங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே நாய் இருக்குல்ல, இதில் என்னது? இது எல்லா நாயெல்லாம் செல்லப்பிராணியும் வளர்த்த மாட்டான். தெருவில் தெரிகிறது, காட்டில் தெரியுதுலாம் இதில் வந்துடும். புரியுதா? எல்லா பூனையும் நீ வீட்டில் வளர்த்த மாட்டேன். காட்டு பூனையெல்லாம் இருக்கா? செல்லப்பிராணியாக வளர்த்துற பூனை மட்டும் இதில் வரும். இது 2. ஓகேவா? ரைட். அந்த மாதிரி 3 கூறுகள். தெரியும். இதுதான் இது. நம்ம போய் பார்த்துட்டோம். கிரிக்கெட் விளாட்றவன், டென்னிஸ் விளாட்றவன், சரி என்னது, கால்பந்து விளாட்றவன், கிரிக்கெட் விளாட்றவன், டென்னிஸ் விளாட்றான். ஒரு சிலர் 2மே விளாடுவான். கரெக்டாக? இது 2 விளாடுவான், ஒருத்தர் இந்த 2 விளாடுவான், ஒருத்தர். ஒரு சிலர் 3 கேமே விளாடுவான், ஒரு சிலர் 1 மட்டும் விளாடுவான். அவ்வளோதான். அடுத்தது ஒரு அமைப்பில் ஒரு கூறும். சரி, பொறியாளர், மனிதர், அது முன்னாடியே பார்த்துட்டோம் நம்ம. மனிதர்கள், பொறியாளர், மேலே ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது பார்த்தாச்சு. மருத்துவர்கள், பெண்கள், தாய்மார்கள். ரைட். கவனிங்க, இது பெண்கள். தாய்மார்கள்ல இங்கே பாருங்க, இவங்க யார்? தாய்மார்கள். பெண்களில் ஏன்னா எல்லாருமே தாய்மாராக இருக்க மாட்டாங்க. அப்புறம் பெண்களில் தாய்மார் ஆகாத டாக்டரு இவங்களாம். சரியா? மாற்றி சொல்லிட்டேனா? சரிதான். பெண்கள், இதுதான் மருத்துவர்களா? சரியா? இது பெண்களில் தாய்மார் ஆகாத மருத்துவர்கள். இது பெண்களில் குழந்தை பெற்றிருப்பாங்க, டாக்டராகவும் இருப்பாங்க. அதெல்லாம் இதில் அடங்கும். இது ஆண்கள், டாக்டர்ஸ். கரெக்டா? ரைட். ஆண்கள், தந்தைகள், குழந்தைகள். ஆண்கள், இது ஆண்களில் தந்தையானவங்க மட்டும் இவங்க. அப்புறம் என்னது? குழந்தைகள். குழந்தைகளில் ஆண் குழந்தைகள். இது என்னவா இருக்கும்? பெண் குழந்தைகள். அப்படி போடணும். ஓகேவா? அவன் கொடுத்துருக்கான், இதில் எதெல்லாம் செட் ஆகும்னு மார்க் பண்ணணும். அவ்வளோதான். மார்க் பண்ணிட்டு வரீங்களா? போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2 போதும்.